Guys, this is no time for secrets, okay? We have to tell him the truth. We're superheroes. I'm gay. Yeah, we know, bud. You knew? Yeah? Yeah. Oh. இப்பதான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வெக்னாவோட மைண்ட டிரான்ஸ்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்குள்ள இந்த ராஜசாப் ட்ரைலர்ல அதே டிரான்ஸ் மேட்டரை சொல்றானுங்க. தெலுங்கு சினிமா ஆல்வேஸ் எக்ஸ்ப்ளோரிங் ஜானர்ஸ். அவனுங்க ஒரு மினி ஹாலிவுட் மாதிரின்னு சொல்லலாம். பட் ஐ கான் ப்ரூவ் இட். ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா இன்டர்நேஷனல் கான்செப்ட்ஸை ரூரலுக்கு கொண்டு வந்து அமேசிங்கா கொடுத்துருக்கானுங்க. அதுல சில வெற்றிகளும் இருக்கு, பல தோல்விகளும் இருக்கு. அனதர் அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு ஏன் தம்ப்நெயில் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த படத்துல 3 ஹீரோயின், மஜாவான டான்ஸ் நம்பர்ஸ், பயங்கரமான கலர்ஃபுல் விஷுவல்ஸ் சொல்லிட்டு சுந்தர்சி படத்துக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ங்கிறது இருக்கு. பட் அது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அட் தி சேம் டைம் கமிங் டு தி விஷுவல் எஃபெக்ட்ஸ் 90% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து டீசர் ட்ரைலர் இருந்ததை விட பயங்கரமா இருக்கு. பட் இது பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லி விஎஃப்எக்ஸால் கிரியேட் பண்ண சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஃபுல்லி லைவா எடுத்த சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. பட் ரெண்டும் கொலாய்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ் இருக்குல்ல, பிரபாஸும் அந்த விஎஃப்எக்ஸும் கனெக்ட் ஆகிற அந்த சீன்ஸ் மட்டும் கிரீன் ஸ்கிரீன் தெரியுது, கம்போசிட்டிங் சரியில்லை, ஹைட் டிஃபரன்ஸ், அந்த மேட்டர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. இதை கரெக்ட் பண்ணி பொங்கலுக்கு ப்ராப்பரா டெலிவரி ஆகுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் ப்ராப்பரா டெலிவரி ஆனா பங்கமா இருக்கும். அனதர் ரிமார்க்கபிள் ஹிஸ்டரி இன் தெலுங்கு சினிமா அப்படிங்கிற மாதிரி தான் அமையும். மறுபடியும் பிரபாஸ் தான் தெலுங்கு சினிமாவை சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற மாதிரியுமே அமையும். அண்ட் டாக்கிங் ஓவர் பொங்கல், ஜனநாயகன் அண்ட் பராசக்தி சொல்லும் போதே அண்டுன்னு சொல்றேன் பாருங்க. ஐ டிடன்ட் see a battle in it. நான் போய் January 9 ஜனநாயகனையும் January 10 பராசக்தியையும் நம்ம ஊர்ல ஸ்கிரீன் பண்ணாங்கன்னா ராஜசாபியும் போய் பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ கொடுப்பேன். ஜென்யூனா நான் விஜய்க்காகவும் பார்க்க போறதில்ல, எஸ்கேக்காகவும் பார்க்க போறதில்ல, பிரபாஸ்க்காகவும் பார்க்க போறதில்ல, கதைக்காக பார்க்க போறேன். கதை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும், அதுல சொல்ல வர விஷயங்களுங்கிறது சரியா இருக்கணும். அது இருந்தா, அது கரெக்டா இருந்தா பாராட்டுவேன், அது இல்லைன்னா போட்டு அடின்னு அடிப்பேன். அதுதான். ஐ ஜஸ்ட் லுக்கிங் திஸ் ஹேட் ஆன் எஸ்கே ஆஸ் புல்ஷிட். அசிங்கமா இருக்கு. அடுத்த சூப்பர் ஸ்டார்னு விஜயை சொல்லும் போது ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ, என்ன மாதிரி விஜயை போட்டு அடிச்சாங்களோ அதே தான் நீங்களும் பண்றீங்க. we are just evolving in backwardsங்கிற மாதிரி. யூ டிரான்ஸ்ஃபரிங் திஸ் ஹேட் டு அனதர் ஜென்ரேஷன். அடுத்து வர இந்த ஜென்ரேஷனுக்குமே அதே ஹேட்டா பரப்புறீங்க. புதுசா வரக்கூடிய யங்ஸ் விஜய் ஃபேன்ஸ், புதுசா வரக்கூடிய அந்த அடுத்த ஜென்ரேஷன் விஜய் ஃபேன்ஸ், குழந்தைங்க அவங்களாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? என்னைக்குமே வந்துட்டு இப்ப இதுக்கப்புறமா எஸ்கே பெரிய ஆளாகும் போது இதே ஹேட் அவங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும். ஸோ நீங்க பண்றதெல்லாம் அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு விஜய் ஃபேனா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. எனிவேஸ், எல்லாருக்கும் பிலேட்டட் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஐ விஷ் திஸ் இயர் வுட் பி பெட்டர் ஃபார் யூ ஆல். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய். அண்ட் அதோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த கடைசி எபிசோடுங்கிறது நியூ இயர்க்கு ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு முடிஞ்சா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தின ஒரு வீடியோ வருமாங்கிறது எனக்கே தெரியாது. பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன். பாய். ದೇವನಗರ ಸಂಸ್ಥೆ ಜಮೀನ್ದಾರಿ